ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு தேவ செய்தி கேட்க போகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது எவ்வளோ நாசமோசங்கள் வருது. ஈவன் அவன் ராஜாவாக இருந்தாலும் எவ்வளோ ஒஸ்டான ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறான். அதற்கடுத்து அவன் மனம் மாறும் பொழுது அவன் எவ்வளவு மோசமான பாவங்கள்ல இருந்து வந்தாலும் தேவன் எப்படி ஏற்றுக்கொள்றாரு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இங்கே நம்ம ஒரு மனாசே அப்படிங்கிற ஒரு ராஜா, யூத ராஜாவை பற்றி பார்க்க போறோம். இவர் கிட்டத்தட்ட 12 வயதில் அவங்க அப்பா இறந்ததுனால 12 வயதிலேயே அரசாங்கத்திற்கு வர வேண்டிய, அரச பதவிக்கு வர வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு, வந்துடுறார். ஆனால் அவரோடு இருந்த மோசமான ஆட்களுடைய பழக்கம், துன்மார்களுடைய பழக்கத்தினால அவர்கள் என்ன பண்றாங்க, இவனை தேவனை விட்டு வழி விலக செய்யறாங்க, விக்கிரகங்கள் பின்னால போக செய்யறாங்க, அந்நிய வழிபாடுகளை செய்ய தூண்டுறாங்க, தவறான விஷயங்களை நடத்துறாங்க. அப்படி இவன் செய்து எப்படி தேசத்தை பாழாக்கினா, ஆனாலும் இப்படி மனம் திரும்பினா, எப்படி தேவனுடைய இரக்கம் மறுபடியும் வந்துச்சுங்கிறத தான் நீங்க பார்க்க போறோம். இது 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க. மனசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் தேவனுடைய இரக்கத்தை பெற்று பாருங்க, 55 வருஷம் வச்சு வாழ்ந்த லாங் டேர்மான ஒரு யூத ராஜாவால முக்கியமான ராஜாவா இருக்கிறான். அவன் தாயின் பேர் எப்சிபால். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படி, அதாவது ஏற்கனவே இங்க பழைய புறஜாதிகள் இருந்து கெடுத்து அவங்களுடைய தெய்வங்களெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த மறுபடியும் இவன் என்ன பண்றான், இந்த மோசமான ஆட்களுடைய பேச்சை கேட்டு மறுபடியும் தேசத்துல கொண்டு வரான். விக்கிரக தோப்புகளை கட்டி எழுப்புறான். இங்க தொடர்ந்து பாருங்க, தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவை ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை செய்வித்தான். பாத்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பா உண்மையான ராஜா, இசைக்கிய ராஜா, அவர் என்ன பண்றாரு, தேவனுக்கு உண்மையா இருந்து எல்லா விக்கிரக தோப்புலையும் அடித்து போடுறாரு. ஆனா அவரிடத்துல இவன் இவ்வளவு மோசமான விஷயங்களை செய்யறான். செய்யாத அருவறுப்புகள் இல்லை, செய்யாத கெட்ட காரியங்கள் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ தேவனை கஷ்டப்படுத்த முடியுமோ, கோவப்படுத்த முடியுமோ எல்லாம் செய்யறான். எல்லாத்துக்கும் மேல அவன் ராஜாவா இருக்கிறதுனால மக்களும் அந்த வழியில தானே போவாங்க. அப்ப தேசமே அசுத்தப்படுது, நாசமாக போகுது. நாளில பாருங்க, எருசலேமிலே நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி, வெளியில கட்டினா பரவாயில்ல, கர்த்தருடைய ஆலயத்திலேயே துணிகரமாக அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து சிலைகளை வைத்து பலிபீடங்களை கட்டி என்ன பண்றான், 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி, தீமிதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காலத்துல இப்பயும் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்நிய தெய்வங்களுக்கு நம்புறவங்க செய்யறத. அதெல்லாம் பாருங்க, அன்ற காலத்திலும் செஞ்சிருக்காங்க. நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனும் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவன், அதாவது ஜோசியம் பார்க்கறது, குறி சொல்றது, பில்லி சூனியம், எல்லா விஷயத்திலும் என்ன பண்றான், இன்வால்வாகி கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இவ்வளவு ஒஸ்ட், இவனை மாதிரி ஒரு ராஜாவை பார்க்கவே முடியாது, இவ்வளவு ஒஸ்டான ஒரு ராஜான்னு சொல்லி தேவனே சொல்றாரு. அதுக்கடுத்து நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் ரொம்ப பேசுறாரு. இவனை மாதிரி ஒரு ஒஸ்டான ராஜாவை இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லை, போரியர்களை விட இவன் மோசமான பாவங்கள் செய்யறான். ஏன்னா தன்னுடைய அந்த மகனை என்ன பண்றான், ஒரு ஸ்டேஜ்ல அந்த அந்நிய தேவங்களுக்கு அப்படி தீக்கிரையாக ஒப்பு கொடுக்குறான். அவ்வளோ ஒஸ்டா இவன் மனசை ரொம்ப மோசமானவனா போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ராஜா இருக்கிறனால கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் உங்களை, இஸ்ரவேல் மக்களை உங்களை எகிப்தில இருந்து கொண்டு வந்து உங்களை இவ்வளவு அழகா வச்சு என்னை மாத்திரமே நீங்க நம்பி ஆராதனை செய்யும் பொழுது நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னேன். ஆனா நீங்க எல்லாருமே இப்படி கெட்டு போயிட்டீங்க. அதுக்கு மனாசே மிகப்பெரிய காரணமா இருக்கிறான். ஆகவே நானு இதை ஒன்றுமில்லாமல் ஆக்க போறேன். இந்த இடத்துல நீங்க அநியாயம் அக்கிரமங்களை அதிகமா செஞ்சுட்டீங்க, எல்லா மோசமான விஷயங்களையும் செஞ்சுட்டீங்க. ஆகவே இதை ஸ்வைப் அப் பண்ண போறேன். இந்த எருசலேமை மனாசே மோசமான எதிரிகள்கிட்ட கையளிக்கப்பட போகிறான் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமா வான் பண்றாரு. நான் எவ்வளவோ உங்களை மாத்தணும்னு நினைச்சேன், காப்பாற்றணும்னு நினைச்சேன். ஆனா தாவீதும் சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துல நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல நான் உங்களுக்கு என்னுடைய வார்த்தையின்படி நடந்தா உங்களை நான் எதிரிகள் கையில இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னேன். அதையும் மீறி நீங்க இப்படி பண்ணதுனால எதிரிகள் கையில நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒப்படைக்க போறீங்க அப்படிங்கிறத தேவன் தீர்க்கதரிசி மூலமா தீர்க்கமா சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத 2 நாளாகமும் 33 நமக்கு வர்ற வசனங்கள் அதிகமா நல்லா சொல்லுது. இதே இன்சிடென்ட்ஸ் அங்கேயும் வருது. அதுல 9 பாருங்க, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதேயாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாக மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். எவ்வளோ தேவன் சொல்லி பார்த்தார், மனம் திரும்பு, இப்படி செய்யாத,
செய்யாத, நீ செய்யற தப்பு. ஏன்னா இந்த தேவன் பாருங்க மிகுந்த பொறுமை உள்ளவராகவே சொல்லி பார்க்கிறாரு, மக்கள்கிட்டயும் சொல்லி பார்க்கிறாரு. இங்க யாரும் திருந்துற மாதிரி இல்லை. ஆகையால் கர்த்தர் அஸ்ஸீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை, யார அஸ்ஸீரியாவை உள்ள விடுறாரு, சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்படினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளை அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். எப்படி பிசாசின் வழியில போறவன் இப்படித்தான் அழிக்கப்படுவான், இப்படித்தான் எதிரிகள் கையில ஒப்படைக்கப்படுவான். தேவனை நம்பாதவன் இப்படித்தான் தோற்கடிக்கப்படுவான். ஆகவே அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், எந்த விஷயமும் அவனை காப்பாத்தல. கர்த்தரை அவன் மறந்ததுனால அவன் பாருங்க தோல்வி அடைந்து அஸ்ஸீரிய ராஜா கையில ஒப்படைக்கப்பட்டு, ஏதோ சாதாரணமா நடந்துடல, மிகுந்த அளவிற்கு அசிங்கங்களையும் அவமானங்களையும் ஒரு ராஜாக்கு இப்பெல்லாம் நடக்கவே கூடாது, இவனுக்கு இவ்வளவு இன்சல்ட் நடந்துருச்சுங்கிற அளவிற்கு எல்லா விதத்திலும் அவன் துன்புறுத்தப்படுறான். ஏன்னா தேவனை அவன் துன்புறுத்தினதுனால தேவனை அவர் என்ன பண்றாரு, மனாசே ராஜா மிகுந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி புறஜாதிகளை வச்சு செய்யறதுனால அவனுக்கு அது பதிலுக்கு வருது. என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க, பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தகப்பனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். இதுக்கு முன்னாடி சில வசனங்கள் என்ன வருதுன்னா, அவனுடைய மூக்குல நம்ம வலையெல்லாம் போடுற மாதிரி மூக்குல சங்கிலிகளை போட்டு ஒரு ஆடு மாடை எப்படி இழுத்துட்டு போவோமோ அவ்வளோ ஒஸ்டா இழுத்துட்டு போய் மக்களுக்கு முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தி அவனை செயல்ல போட்டு அங்கேயும் ரொம்ப கேவலப்படுத்தி, சொல்லணும்னா இதுக்கு மேலே ஏந்தா உயிரோடு இருக்கணுமோ அந்த அளவிற்கு அவன் பாடுகளப்படுறான். ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் தகப்பன் எசேக்கியா அவனுடைய குணம் இவனுக்குள்ள அங்கே ஓரமா எங்கோ இருந்திருக்கும் போல. அதே போல கர்த்தரை தேட அவனுடைய இருதயம் திரும்பினது. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் இல்லையா, கெட்ட குமாரன் கதைன்னு, அவன் எப்படி தகப்பன் பேச்சு கேட்காம போய் கெட்டு சீரழிஞ்சு சினாபினமாக்கி எல்லாத்தையும் அழிந்து ஒரு நாள் தகப்பன்ட்டா போவோன்னு சொல்லி முடிவெடுக்கிற மாதிரி இந்த மனாசே மறுபடியும் இதயத்தை கடினப்படுத்தி யூதா அப்படின்னு சொல்லி நம்ம இயேசு கூட இருந்த சீடர்களை ஒருத்தனை பார்க்குறோம். அவன் என்ன பண்றான், கூட கொஞ்சம் இதயத்தை கடினப்படுத்தி செத்துடுறான். ஆனா இவன் அப்படி இல்லாம மனம் திரும்பி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் தேவனுக்கு விரோதமா செஞ்ச இந்த விஷயத்தினாலதான் எனக்கு இவ்வளோ பெரிய நாசமோசம், எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு, ஆகவே நான் தேவனை நோக்கி திரும்ப போறேன், மன்னிப்பு கேட்க போறேன், என்னை தாழ்த்த போறேன், எல்லாம் என்னுடைய தவறுதாங்கிறத உணர்ந்து மனம் திரும்புறான். அதான் இங்க போட்டிருக்கு. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, பாருங்க நம் தேவன் இரக்கம் உள்ளவர் இல்லையா, இவ்வளோ தேவனுக்கு அருவருப்புகள் செஞ்சான், விரோதமா செஞ்சான், தேவனுக்கு பிடிக்காத அநேக விஷயங்களை செஞ்சான், தேவனை வைக்க வேண்டிய இடத்துலயே அதிகமா பிசாசுகளை வச்சு அவன் துதிச்சான். இன்னும் சொல்லப்படாத ஒரே மகனே என்ன பண்றான், தீக்கிரையா பலி கொடுக்குறான் அந்நிய தெய்வங்களுக்கு. இவ்வளோ ஒஸ்டான ஒரு ராஜா மறுபடியும் மன்னிப்பு கேட்கும் பொழுது கெஞ்சி, தேவனே நான் உண்மையா வாழ விரும்புறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது மனம் இறங்கி மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா, இவர்தான்ப்பா தேவன், இவர்தான் உண்மையிலே வாழ வைக்கிற தேவன். இவ்வளவு நாள் நான் நம்பிட்டு இருந்த எல்லாமே பொய், எதுவுமே எனக்கு காப்பாத்தல, எல்லாத்தையுமே நான் செஞ்சு பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு துணை நிக்கலன்னு சொல்லி அதிகமாக உணர்ந்து இவர்தான் உண்மையான தேவன், வாழ வைக்கிற தேவன்கிறதை அறிந்து முழு மனதோட கர்த்தர் இடத்துல திரும்பி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அசிங்கமா அசுத்தமா எல்லா விக்கிரகங்களையும் கொண்டு வந்து செஞ்சாலும் அவன் கையாலேயே அவன் ஆட்சியில எல்லாம் இடிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தில் வெளியரங்கத்தை சீயோனுக்கு மேலே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் அரணான பட்டணங்கள் இராணுவ தலைவர் வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்துல மலையிலும் எருசலேமில் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஹல்லேலூயா, எப்படி ஒரு கட்டளை பாருங்க, இனிமேல் இவர் தான் தேவன். அப்படிதான் 55 வருஷம் அதுக்கடுத்து அவனுடைய ஆட்சி நீடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த மனாசேயினுடைய வாழ்க்கை மூலமாக நம்ம தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, எவ்வளோ ஒஸ்டான பாவம் செய்தாலும் கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் பொழுது அவர் மறுபடியும் அவன் இருதயத்தை உணர்ந்து மறுவாய்ப்பு கொடுக்கிறவராய், மன்னிக்கிறவராய், மறுபடியும் இழந்து போனதை திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாருங்கிறது நமக்கு புரியுது. அதே நேரத்தில் அவருக்கு எதிராக செய்யும் பொழுது எவ்வளோ பனிஷ்மெண்ட் நமக்கு வருது, இது தேவையில்லாத ஒன்றுங்கிறது நமக்கு புரியுது. ஆகவே இந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை எதை நம்பி போனாலும் அழிவுதான், நாசமோசமாங்கிறது நமக்கு இந்த மனசையின் மூலமா நல்லா புரிகிறது. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஒஸ்டான ஒரு
சுச்சுவேஷன்லையும் கர்த்தரை நோக்கி அவர் மனதை திருப்பினார். அந்த மாதிரி நாமும் இன்னைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, நானும் இப்படிதாங்க, தேவன் எவ்வளவோ சொல்லியும் செய்யாததெல்லாம் செஞ்சுட்டேன், எடுக்காத தவறான விஷயங்களெல்லாம் எடுத்துட்டேன், போகாத வழியிலெல்லாம் போயிட்டேன், நான் செய்யாத விஷயங்களே இல்லை, பாவங்களே இல்லைங்கிறீங்களா? தேவன் இன்றைய தேவன் இது உங்களை நோக்கி அழைக்கிறார். மகனே மகளே, என்னிடத்துல திரும்பி வா, மறுபடியும் நான் மன்னித்து உனக்கு புது வாழ்வை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறேன், இரக்கமுள்ளவராக இருக்கிறேன், நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறேன், மறு வாய்ப்பு தருகிறவராக இருக்கிறேன். உனக்காக என்னையே நான் சிலுவையிலே தந்து என்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அதற்கு பதிலாக என்னுடைய ஆசீர்வாதங்களை நிரப்பி உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், உயர்த்திருக்கிறேன். ஆகவே இயேசுவை நோக்கி பார், அவரை பிடித்துக்கொள். அவரிடத்துல வரும் பொழுது உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவர் இரக்கம் உனக்கு கிடைக்கும். பழைய ஏற்பாட்டிலே இவ்வளவு இரக்கத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்கன்னா, இந்த தேவன் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை தந்து நம்ம யாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இன்னைக்கு எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம். ஆகவே தேவையில்லாத குற்ற உணர்வுகள் இல்லாம தெரிஞ்சு செஞ்சீங்களோ தெரியாம செஞ்சீங்களோ எல்லாத்தையும் தூக்கி எறிந்து பிசாசை தூக்கி போட்டுட்டு தேவன் தான் மெய்யான தேவங்கிறத அறிந்து, கெட்ட குமாரன் எப்படி தகப்பட்ட நான் போனா எனக்கு மறுபடியும் அவரு ஏதாவது விதத்துல நீ சேர்த்துக் கொள்வார்னு சொல்லி நம்பினானோ, இதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் என்று விசுவாசித்து நீ இந்த தகப்பன்ட்ட ஓடி வந்தீங்கன்னா உங்களை மறுபடியும் ஆசீர்வதித்து உங்களை அவருடைய நீதியால நிரப்பி நித்திய ராஜ்யத்திலையும் சேர்த்துக் கொள்வார். இந்த உலகத்திலையும் சமாதானமாக வாழைப்பாருங்கள்ல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல குறிப்பா மனாசேயை பார்க்கிறோம். இருக்கிறதுலே யூதா இஸ்ரேல் ராஜால லாங் டேர்மா அரசாண்ட ஒரு சூப்பரான நம்பர் 1 ராஜா. ஏன்னா 55 இயர்ஸ் இவர் தான் வந்திருக்காரு, மற்றவங்களாம் ரொம்ப ஷார்ட்டு தான். தாவீது சாலமோனெல்லாம் விட இவர் அதிகம் போட்டிருக்கு. அப்ப பாருங்க தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்ப அதுக்கடுத்து அவரை பிடித்து கொள்ளும் பொழுது எந்த சமாதானம் பாருங்க குறைபாடு இல்லாம, எதிரிகளுடைய பிரச்சனை இல்லாம இவ்வளவு லாங் டைமா இருந்திருக்காரு. தேவன் நீடி ஆயிலையும் கொடுத்திருக்காங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. தேவனை நோக்கி இப்படி திரும்பி நாமும் எல்லாவற்றிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் இந்த உலகத்திற்கு தேவனுக்கு சாட்சியா இருக்கலாம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப இந்த மனசே தேவன் மன திரும்பினது போல நானும் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபிக்க போறீங்க? ஜெபி. அப்பா இந்த அருமையான நேரத்திலே அப்பா அந்த மனாசேயனுடைய ஸ்டோரி மூலமாக அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டார்களே. எதை செய்யக்கூடாது, தேவனை விட்டு எப்படி பிரிந்து போகக்கூடாது, பிரிந்து போனால் எவ்வளவு நாசமோசங்கிறதை அறிந்து கொண்டார்களே. இந்த உலகத்துல எதுவும் காப்பாற்றாது, தேவன் மாத்திரமே நல்லவர், அவர் மாத்திரமே காப்பாற்றுகிறார், அவர் மாத்திரமே உண்மையான ரட்சகர் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். உண்மை ஆண்டவரே திரும்பி வந்து உண்மை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு மறுபடியும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அவங்க மனதில் இருக்கிற தேவையில்லாத பயங்கள் கலக்கங்கள்லாம் நீங்கி தகப்பன்ட்ட ஓடி வரட்டும். அப்பா உண்மை அணைத்து கொள்ளட்டும். எல்லாவற்றையும் நீர் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப தந்து வாழ வைக்க நல்லவராயும் வல்லவராயும் இருக்கிறீரே. அதற்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிகள். இழந்து போன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது. நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் சமாதானங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட